வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் இது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வே சீரிஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். போன வீடியோ சொன்னா இல்லைன்னு தெரியல, இந்த இடத்துல நெதர் போர்ட்டல் கட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நெதர் போர்ட்டலுக்கு பதிலாக இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு என்சாண்டிங் டேபிள் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு என்சாண்டிங் டேபிள் வச்சுட்டு கீழே நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெதர் போர்ட்டல் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒரு டிசைன் வண்டியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வில்லேஜ் போகிறனால தேவையானது என்னெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ வந்தாச்சு. நான் ஆர்மர் தான் எடுக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். தேவையில்லை போல். ஓகே, ஸோ கிளம்போம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு நெட்டில் பார்த்தபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக ஒரு கிராஸாக போனோன்னா இப்போ நான் பார்க்குற வழி இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் ஒரு மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ எக்ஸ்ட்ரா வழியாக நான் அது எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -900 சம்திங் அந்த மாதிரி போகணும். ஸோ அப்போ வந்துட்டு வில்லேஜ் வந்துடும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு வில்லேஜ் போகிற வழியில் காட்டுறேன். கைஸ் இங்கே பாருங்கள். ஸோ வந்து நடுவில் வந்துட்டு ஸ்னோ மவுண்டெயின், 2 பக்கம் வந்துட்டு செரி பிளாசம், கீழே வந்துட்டு ஒரு ட்ரிப்ஸ்டோன்ஸ் கேவு. ஐயோ, இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்துட்டு மறுபடியும் பேக் டு வில்லேஜ் சர்ச்சிங். ஓகே கைஸ், ஒரு வழியாக வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. டேய் வில்லேஜ் பண்ணியா? ஹாய், ஹலோ ஹலோ. டே சின்ன வயசு இது மதிக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? சரி விடுங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாரையும் சொல்லாதீங்க. ஓகே, ஐன்குளம் இருக்கலாம், இவனாங்க மதிப்பானான்னு பார்ப்போம். நம்ம மானக்கே அடிச்சு கைச்சுங்க. ஓகே ஹலோ. டே இவன் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி இவனை லாஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். இதுக்காகவே இவனை சொல்லிட்டு போவேன். எப்படியோ நான் நார்மலாக வில்லேஜுக்கு வந்தால் ஐன்குளம் போட்டதெல்லாம் போக மாட்டேன். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ லூட்டிங் செஷன் ஆரம்பிக்கிறது தான். வில்லேஜ் வந்து எதுக்கு, அதுக்கு தான். ஓகே கைஸ், ஒரு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்த ஒரு ஜாம்பி இருந்தாங்க கைஸ். அவங்ககிட்ட அடி வாங்கி அவனை கொண்டுட்டு வந்ததுனால தான் இவ்வளோ ஹெல்த் கம்மியாக இருக்குது. இந்த செஸ்ட்டில் பெருசாக ஒன்றுமே இல்லை, இணையாது. ஓகே, ஸோ அதாவது அந்த ஜாம்பி எதுக்கு வில்லேஜில் அடிக்க வந்தான். ஸோ ஒன்று நான் காப்பாற்றுறேன்ற பேரில் சாகிற அளவுக்கு போயிட்டேன். ஓகே நான் ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அங்கேருந்து வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த பிளாக் ஸ்மித் இருக்கா. ஸோ இது கீழே வந்துட்டு தனியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இது ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை. எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபன்னியாக இருந்துச்சு, அதை காமிக்கலாம் வந்தேன். ஓகே, ஸோ வந்துட்டு லூட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. என்னடா இது? ஒன்றுமே ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. அடுத்து எனக்கு தெரியாது, இன்னொரு பிளாக் ஸ்மித் வேணும். அப்படியே இந்த கீழே வந்தேன். ஸோ கேட்ட மாதிரி இன்னொரு பிளாக் ஸ்மித் கொடுத்துட்டானுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுலேயே ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஐ மீன் நல்ல லூட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே கடவுளே, ஏதாவது நல்லதாக கொடுங்க. ஓகே பரவாயில்ல, ஷேடில் கிடச்சிருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. முக்கியமாக தேவை. ஓகே கேஷ், நான் மொத்த வில்லேஜ் லூட் அடிச்சுட்டு வரேன். ஓகே கேஷ், ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு லூட் அடிச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்ச இது. ப்ரூவிங் ஸ்டாண்டுமே எடுத்துட்டேன். ஸோ நம்ம தனியாக செய்யணுமே, எனக்கு புரியுது என்னோடய லேசினஸ்ஸு. பட் இருந்தாலும் பண்ணி வச்சு. ஸோ வந்துட்டு அப்போ மதிக்காததுக்காக ஐன்குளம் இப்போ போட்டு தள்ள போகிறோம். ஹலோ, இப்போ மட்டும் மதிக்கிற பார்த்தீங்களா அடித்தோடனே. டேட் பிளாக் கட்டுறேன். சீக்கிரம் 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 அப்படியே. ஓகே ஓகே, 4 பிளாக் தேவையில்லை போல் கைஸ். ஆனால் இவனை அடித்த உடனே சம்மந்தமே இல்லாமல் மழை பெய்யுது. ஏதாவது கெட்ட சகனம் இது ஆரம்பிச்சு விட்டேன்னான்னு தெரில. ஒரு இது கம்மி பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஸோ முடிச்சாச்சு. எவ்வளோன்னா 5 ஏன். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட 5 ஏன் இருந்துச்சு, இப்போ 5 ஏன். இதுதான் கைஸ் நான் முன்னாடி போட்டிருந்தேன். சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏறிட்டேன், விட்டு அடிச்சிருப்பான். நல்லா வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா எல்லாமே எடுத்தாச்சு மோஸ்ட்டாக. ஸோ இந்த வில்லேஜை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நான் உங்களை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்ல கைஸ், அதனால தான் இங்கே வந்தேன். எவ்வளோ லூட்டு கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். சரி ஏதாவது அயன் கீது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஓகே, ஸோ லூட் அடி முடிச்சிட்டேன். ஒரு 10 அயனிங் ராயம் தான் கிடச்சிது. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஸ்மெல்ட்டிங் போட்டாச்சு. வர வழியில் ஒரே ஒரு அயன் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்த ப்ரூவிங் ஸ்டாண்டையும் நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே என்சாண்டிங் டேபிள் வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த ரூம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ முடியல கைஸ், விழுந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்துட்டு மாஃபாவும் கிட்ட போகிறோம். ஸோ நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ நான் சொல்லவும் இல்லை, புரியுது. ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல நம்ம மாஃபாவும் கிட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேஸ் மாதிரி நான் இப்போ போட்டு வரேன், உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கைஸ். ஸோ வந்துட்டு டீப் ஸ்லேட் வச்சு போட்டிருக்கேன்.
ஸோ அது மைண்ட் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு இடம் இருக்குது, இன்னொரு நாள் காட்டுறேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாஃபார்ம் ஸ்மூத் ஸ்டோனில் தான் கட்ட போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்மெல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு, அவ்வளோ காலம். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போது ஒரு வந்துட்டேங்க. இப்போ வந்துட்டு செஸ்ட்டு 2 செஸ்ட்டு இப்படி வைக்கணும், ஏன்னா இது கலெக்டிங் சிஸ்டமு பேஸாக எதாவது இருக்க போகுது. ஓகே, ஸோ வந்துட்டு இங்கே ஒரு 2 ஹாப்பரு, அதுக்கு பின்னாடி 2 ஹாப்பர், 4 ஹாப்பர் மொத்தம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்மூத் ஸ்டோன் ஏதாவது ஒன்று, காபிள் ஸ்டோனு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்மூத் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஸ்மெல் பண்ணி நிறைய எடுத்து வச்சது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாப் எடுத்து ஹாப்பர்ஸ் 4த்துக்கு மேலேயும் வைக்கணும். அதுக்கு ரவுஸ் பண்ணிட்டு போடுறாடே. ஓகே ஓகே, ஸோ இப்படி வச்சாச்சா. இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி சார், அப்படியே சார் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஃப்ரேம் மட்டும் செஞ்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கைஸ், ஸோ இப்படி இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 21 பிளாக் இதேமாரி ஃப்ரேம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் மேலே. ஸோ வந்துட்டு 22 மொத்தம் ஒன்று வச்சுருக்கனால இன்னும் 21 பிளாக் வைக்கணும் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ வந்துட்டு இவ்வளோ முடிச்சாச்சு. இந்த லேடர் வந்துட்டு நான் மேலே வர்றதுக்காக வச்சுருக்கேன், என்னோட உடைய மாட்டேது. சரி, ஓகே, எனிவேஸ் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு ஏதாவது ஒன்று எப்பவும் பண்ணணும் எல்லா சைட்லேயும். ஓகே, ஸோ 2 பிளாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 8 பிளாக்கு, அதாவது நடுவில் இருக்க 2 பிளாக்கில் 8 பிளாக் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பண்ணியாச்சா. இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி 2 பிளாக் ஹைட்டில் ஒரு ஃப்ரேம் பண்ணணும். இப்படி தான் இந்த மாதிரி கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபார்மே போடணும். இது நடுவில் இருக்கிற செகண்ட் பிளாக்லேருந்து ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போடணும். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். இந்த மாதிரி கைஸ் ரொம்ப சீக்கிரம் போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் இது பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. எனக்கு ஸ்மூத் ஸ்டோன் தான் காலி ஆகிட்டே இருக்குது. நான் பாட்டு போய் மைண்ட் பண்ணிட்டு வந்து ஒரே ஸ்மெல் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த மாஃபார்மே 4 நாள் கிட்ட உட்காந்து பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்துட்டு வீடியோ டிலே எல்லாம் சண்டே வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பிளாக் ஹைட்டில் ஸ்மூத் ஸ்டோன் ஃபுல்லாக இது சுற்றி லாஸ்ட் லேயரில் ஃபுல்லாக வந்துட்டு போடணும். கைஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், 2 பிளாக் இல்லை 3 பிளாக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ட்ராப் டோர் வேணும். ஒரே நிமிஷம் கைஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு ட்ராப் டோர் வந்தாச்சு. ஸோ இப்படி வைக்கணும் ஃபுல்லாக, ஒரு சைடு ஃபுல்லாக. எதுக்கு ட்ராப் டோர் வைக்கணும்னா மாப்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு பிளாக் இருக்குதுன்னு நினச்சிட்டு இப்படி நடந்து வரும், வந்து அப்படியே தண்ணியில் அடைச்சிட்டு போய் நம்மள்கிட்ட வரும். ஸோ தண்ணி அப்புறமேட்டு ஊற்றலாம். ஸோ இது வந்து 4 பக்கமும் பண்ணணும் இந்த மாதிரி கைஸ். ஸோ எல்லாம் 4 பக்கமும் பண்ணியாச்சா. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் காலையில் ஆகட்டும் வந்துட்டு இப்போ சீலிங் வைக்கணும். ஸோ ஸ்லாபால் தான், ஸ்லாபா இல்லை பிளாக்கான்னு எனக்கு மறந்துட்டுனே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லாபாலே வச்சுக்கலாம். ஸோ ஸ்லாபால் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லாப் இல்லை வேறு எதாவது இருந்துச்சுன்னா நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாபால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஒன்றே ஒன்று இருக்குது, அதை விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ அப்போ தான் மாப்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட வரும், இல்லைனா அது இங்கேயே நின்றுக்கும். இங்கே விழுந்தாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லை, தண்ணி ஊற்றணும். ஓகே, என்னடா அது கைஸ், அதாவது கரெக்டாக தண்ணி வந்துட்டு இந்த பிளாக்கில் முடியல, ஏன்னா 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் போல். நான் 8 பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா இன்னொரு அந்த பிளாக் லாஸ்ட் பிளாக்கில் ஊற்றுறதுனால இந்த பிளாக்லேயும் தண்ணி ஊற்றுறோன்னா இப்போ கரெக்டாக அங்கே எண்டுக்கு போகுதா. ஸோ இந்த மாதிரி ஒரே செகண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்துக்கிறேன் இதை விட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்தாச்சா. இதேமாரி வந்துட்டு 4 பக்கமும் ஊற்றணும். அதாவது இந்த 4 பிளாக்கில் ஃபஸ்ட்டு 4 பிளாக்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். 2 பிளாக்கில் ஊற்றினாலே இன்ஃபினிட் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஊற்றி, ஸோ இங்கேருந்து மாப்ஸ் அப்படியே இங்கேருந்து விழுந்து அங்கே வந்து சேரும் கைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு எதாவது கரெக்ஷன் இருந்தால் முடிச்சுட்டு வரேன். அதாவது இந்த மாதிரி பிளாக்ஸ் ஏதாவது உடச்சிட்டு வரேன் மக்களே. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஃபா முடிஞ்சது. சொன்ன மாதிரி சீலிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாப் இல்லை போல். ஸோ அதனால் கொஞ்சம் அதாவது சில இது வந்துட்டு நான் பிளாக்ஸை மாற்றிட்டு சில இது வந்துட்டு ஸ்லாப்ஸ் இன்னொன்று வச்சு விட்டேன். ஸோ அது என்ன பண்ணுறது, என் தப்பு தான், புரியுது. ஸோ வந்துட்டு கொண்டாடி ஏஃப்கி வந்துட்டு நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கைஸ், இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு, அதாவது ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம க்ரீப்பர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌச் பண்ணாலுமே அது அவங்கள பார்த்துறது வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் அதுக்கு எதாவது பண்ணி வச்சிடுறேன் நான் ஆஃப்லைனில். ஓகே கைஸ், ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை.
நம்ம ஒர்த்து தான். ஸோ இந்த மாஃபார்ம் கட்டினதுக்கு. ஓகே கேஷ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஷ், பாய்.